மட்டும் போதான்னு யாராவது பார்த்து சொல்லுங்க. லைவ் போக முடியுது. இப்பதான் போகுது. ஓகே, அனைவருக்கும் முதல் அதாவது பேட்ச் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆசிரியர் கல்வியில் மாதிரி தேர்வுகள் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுபடி உங்களுக்கு பக்காவா வகுப்புகள் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ் பகுதி இருக்கு இல்லையா? இந்த தமிழ் பகுதியில நம்ம வந்து பகுதி ஈல இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக், பகுதி ஈல இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக்ஸ் இந்த வாரம் வந்து பார்க்கணும். இதுல 100 கொஸ்டின்ஸ். மேக்ஸ்ல ஏரியா அண்ட் வால்யூம், மேக்ஸ்ல ஏரியா அண்ட் வால்யூம், ரைட்டா? ஸோ இது நம்ம வந்து மார்னிங் கிளாஸ் இந்த வந்து எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்திய புவியியல இந்த வார டெஸ்ட்டுக்கு வல்கனோஸ், ராக்ஸ், டெசர்ட், எர்த்குவைக், சாயில்ஸ், மவுண்டைன், அதுல இருக்கக்கூடிய பீக் சிகரங்கள் சார்ந்தது, கணவாய்கள், ஹில்ஸ், ரிவர்ஸ் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தோம், திரும்பவும் வந்து பார்ப்போம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் இதே சிலபஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா சிலபஸ் வந்து வரும். அது நான் குரூப்ல வந்து சொல்றேன், ரைட்டா? இதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்ல பாப்புலேஷன் வந்து படிக்கணும், ட்ரைபல் பீப்புளையும் வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இதுலேயும் வந்து சேர்த்துக்கோங்க, இந்திய புவியியலையும் பாப்புலேஷன் வந்து சேர்த்துக்கோங்க, அது இன்க்ளூட் ஆகாம இருக்கு. இந்திய புவியியலையும் பாப்புலேஷன்ஸ் வந்து படிக்கணும் அண்ட் ட்ரைபல் பீப்புளை லாஸ்ட் வீக் நடந்துச்சுல அந்த ரிவிஷனும் நீங்க வந்து பார்த்துருங்க. அது போக நடப்பு நிகழ்வை பொறுத்தவரையில நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்கீம்ஸ். இந்த தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்கீம்ஸ் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நம்ம வந்து இந்த புக்கு, நம்ம தமிழக அரசுடைய புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் மெயினா வந்து படிக்கணும். ஸோ அதுல இருந்தா உங்களுக்கு ஹெட்லைனை படிச்சீங்கனாலே போதும். அந்த ஹெட்லைன்ல இருந்தே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மெயினா வந்து கேட்பாங்க. அது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாதி கிணறு, கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து தாண்டியாச்சு. இன்னும் படிக்காம இருக்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. பக்கா டைமிங் இருக்கு, ஓகே? ஸோ அதனால மல்டிபிள் சோர்ஸ் வந்து தேடி அலையாம சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணி வந்து படிங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஈஸியா 26 நாள், ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் படிச்சீங்கனாலே 26 நாள்ல என்டையர் சிலபஸையும் நீங்க வந்து கவர் பண்ண முடியும். அதுக்கான ஒரு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லார்ட்டையும் வந்து இருக்கு. ஸோ இந்த வார நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பு வந்து வந்து படிக்க போறோம். நான் உங்களுக்கு ஸ்கூல் புத்தகத்தை கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புத்தகத்தை யார் கையிலையும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இப்போ லிங்க் அனுப்புறேன், நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இது 6 to 12 புத்தகம் கம்பைல் பண்ணது. ஸோ ஏற்கனவே எல்லாருக்கும் நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட். தமிழ் புக்கு உங்களுக்கு செப்பரேட்டா கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். பழைய சமச்சீரை வந்து கொடுத்துருக்கேன். தென் வந்து பாத்தீங்கன்னா புதிய சமச்சீரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, தமிழ் புக்கு பழசு புதுசு படிச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்கு புதுசா ஃபர்ஸ்ட் வந்து படிங்க. புதுசா படிச்சுட்டீங்கனாலே போதுமானது மேக்சிமம். இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த 6 to 12 தமிழ் மீடியத்துக்கு செப்பரேட்டா இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு செப்பரேட்டா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா புக்கும் வந்துருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. புத்தகங்களை தேடி 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 அலையாதீங்க. இதுல இருக்கக்கூடிய புக்கே வந்து போதும். இதுல ஒவ்வொன்றையும் டாபிக் வைஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி. இப்போ ஜாகிரபியை என்ன பண்ணியிருக்கேன், இதுல வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கூல் புக்கை ஓபன் பண்ணீங்கன்னா வேற வேற சாப்டர் வேற வேற இதுல இருக்கும். இங்க டாபிக் வைஸ் கம்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸும் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், சப்ஜெக்டை நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸையும் நான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த இண்டெக்ஸை என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா பக்காவா வந்து படிங்க. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது, ரைட்டா? ஸோ லைக் வந்து பேரிடர், இப்போ பேரிடர் வந்து
இந்த 6வது வரிசையில படிக்கிறீங்கன்னா அகைன் என்ன பண்ணுவோம் 16வது சாப்டர் இப்படி கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். ஒரு சப்ஜெக்டை எப்படி படிக்கணுங்கிறத நான் பல முறை வந்து விளக்கிட்டேன். அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை, இந்த பேரிடர் ஃபுல்லா ஒரே பேட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணிடலாம் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஈஸியா படிக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, கரெக்டா நீங்க வந்து அக்யூரேட்டா வந்து படிங்க. அப்படி படிச்சீங்கனாலே போதுமானது. ரைட்டா? ஸோ இந்த வார டெஸ்ட்டுக்கு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் மாதிரி தேர்வுகளை பேஸ் பண்ணி தான் இந்த வகுப்புகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் 2 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் ஒரு சில கோஆர்டினேஷன்ஸாக வந்திருக்கும். மற்றபடி அதில் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டான தகவல் வந்து கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணலை, இப்போ தான் புதுசாக வந்து இருக்கிறீங்க, இது வந்து எப்படி படிக்கணும்னே வந்து தெரியலை, நீங்கள் 0 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஆட்சியர் கல்வியோட டெஸ்ட்டில் தேவைப்பட்டாதான், ரைட்டா, கம்பல்சரியாக வந்து சேரணும் அப்படிலாம் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வந்து போகும். நீங்க வந்து நான் சொல்றத மட்டும் பிளான் பண்ணி பக்காவா வந்து படிச்சீங்கன்னா போதும். நீங்க வந்து ஈஸியான முறையில இது பண்ணிக்கலாம். ஆட்சியர் கல்வியில கிளாஸஸ் நம்ம வந்து மார்னிங் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம், ஈவினிங் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். அதை எல்லாருமே வந்து இலவசமா நீங்க வந்து பெற்றுக்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த வாரம் புதன்கிழமையில இருந்து சிறப்பு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரோடய நம்ம வந்து அனுப்பிச்சிருவோம். அதை வந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் வந்து எழுதிக்கலாம். ரைட்? அதான் நீங்க ஆட்சியர் கல்வியில வாட்ஸ்அப் நம்பருக்கு படிப்பு சம்பந்தமான டவுட்டை நீங்க வந்து எப்பொழுதுமே நீங்க வந்து கேட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ அது போக இந்த மாதிரி ஆட்சியர் கல்வியில நம்ம 2015 இருந்து இலவசமா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 2022 புத்தகம் வெளியிட்டோம். இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம அடுத்து திருவண்ணாமலை இந்த மாதிரி ஊர்களில் நம்ம இலவச பயிற்சி பற்றை வந்து கொண்டு போனோம். இந்த தலைப்பு இதுல ஒரு 293 தலைப்புகள் வந்து இருக்கு. இந்த தலைப்பை பேஸ் பண்ணி எல்லா எக்ஸாமையும் ஒரே பேட்டர்ன்ல யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சியை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ஐடியாலஜியா நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி அப்படின்னா இன்னொரு முறை நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த ஜாகிரபி ஒரே செகண்ட். ஓகே, இந்த ஜாகிரபி தலைப்பை நம்ம வந்து எப்படி இது பண்ணணும்? ஸோ ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல ஓவராலா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகே, தமிழ் பேப்பர், தமிழ் அண்ட் ஜிஎஸ். இதுல தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். இந்த ஜிஎஸ்ல அரௌண்ட் 25 கொஸ்டின் மேக்ஸ், மீதி இருக்கக்கூடிய 75 வந்து பாத்தீங்கன்னா ஜிகே. ரைட்டா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்டையர் பேட்டர்னுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ எல்லாரும் சவுண்டு கேட்கலன்னா ஃபேஸ்புக் லைவ் கூட வந்து பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜிகேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 வந்து இருக்கு. அகெயின் இந்த ஜிகேல 15 கொஸ்டின் கிட்ட இந்த பொது தமிழ்ல படிக்கக்கூடிய அதே போர்ஷன்ல இருந்து பகுதி ஆ அண்ட் பகுதி இ, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ மேக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 150, சாரி தமிழ்ல அரௌண்ட் 150 கொஸ்டின்ஸ். ஸோ அகெயின் மேக்ஸ் 25, நீங்க ஏற்கனவே படிச்ச பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து கேட்பாங்க. இந்த மேக்ஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 140. ஸோ அப்போ மேக்ஸ்லயும் தமிழ்லையும் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். மேக்சிமம் இந்த தமிழ்ல உங்களுக்கு உங்க ஈக்குவலா எல்லாருமே வந்து போட்டிடுவாங்க. ஆனா இந்த மேக்ஸ்லயும் ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் பண்றது வந்து கஷ்டம். ஸோ அப்போ அந்த மேக்ஸ்ல ஜிகேல
மேக்ஸ்ல 25க்கு 25 நான் சொல்லிக் கொடுக்குற மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். தென் ஜிகேல 60 மார்க். இந்த 60ல ஜியோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி வந்து வரும். தென் தமிழ்நாடு ஜியோகிராஃபி யூனிட் நம்பர் 9 இருக்கு இல்லையா, அது வந்து வரும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து வரும். இதுல ஓவராலா ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 to 15 கேட்கறாங்க அப்படின்னா இந்த என்வாயர்மெண்ட் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த என்வாயர்மெண்ட் சப்ஜெக்ட்ல இருந்தும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ல பாதி கொஸ்டின்ஸ் 8 கிட்ட எதுல இருந்து வரலாம், 8 10 கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்வாயர்மெண்ட் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த குரூப் 4ல வந்து சேர்த்ததுனால உங்களுக்கு என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் ஆனது. ஸோ என்வாயர்மெண்ட் நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். அப்போ அதுல இருந்தும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? அப்போ தமிழ், என்வாயர்மெண்ட், மேக்ஸ் இதெல்லாம் உங்களுடைய வெற்றியை முன்வைக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து பார்க்காம விட்டீங்க இந்த அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். அப்போ இந்த பேட்டர்னை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எக்ஸாமோட வெயிட்டேஜை வந்து புரிஞ்சுக்கணும். வெயிட்டேஜை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். இப்போ ஜியோகிராஃபி தலைப்பு நம்ம வந்து ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கு பிளஸ் வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வந்து கேட்பாங்க. இப்போ ஜியோகிராஃபி தலைப்பை நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வார சப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில இங்க ஸ்கிரீன்ல ஒரு 31 தலைப்புகள் நமக்கு வந்து மெயினா வந்து இருக்கு. இந்த 31 தலைப்புகள்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் டாபிக். ரிவர் டாபிக் தான் இருக்கிறதுலே ஹையர் அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த ரயில்வே, டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது, ரயில்வே, போர்ட்டு, அதுல வாட்டர்வே, நேஷனல்வே, ஏர்போர்ட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா அதிக ப்ரியாரிட்டி. இதுல ரிவரும் பாப்புலேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கொஸ்டின்ஸே வந்து இருக்காது. அப்போ நீங்க இந்த 31 டைப்ல டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி என்னெல்லாம் வந்து பார்க்கணும், ரிவரும் பாப்புலேஷன்ஸும் நீங்க வந்து ஸ்டாண்டர்டா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நான் சொல்றேன் இல்லையா, தமிழ்ல 115, அதுல பகுதி ஆவும் ஈயும் வெயிட் ஆனது, அப்போ அதுக்கு ப்ரியாரிட்டி. மேக்ஸ் 25க்கு 25 போட்டே ஆகணும். நான் மைக்ரோ டாபிக் லெவலில் எடுத்துட்டு இருக்கேன், அதை நீங்க வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஜிகே பார்ட், ஜிகே பார்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா லேக்கை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்க், நேஷனல் பார்க்கை பத்தி இருக்கும். அப்ப இந்த கொஸ்டின் இதெல்லாம் டாப் ப்ரியாரிட்டி. இதை நீங்க வந்து படிக்காம நான் குரூப் 4க்கு வந்து படிக்கிறேன், 6 to 12 படிக்கிறேன், 6 to 12 டெஸ்ட் எழுதுறேன்னா எந்த யூஸும் வந்து கிடையாது. ரைட்டா? படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% பழைய வினாத்தாள், ஏதாவது 3 வினாத்தாளை பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜியோகிராஃபியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஜியோகிராஃபியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலையும் மேக்ஸ் கிளாஸ், ஓகே, நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ் எப்போன்னு நான் வந்து குரூப்ல போடுறேன். நீங்க ஆச்சரியக்கல்வியோட டெலகிராம் ஏதாவது ஒண்ணுல நீங்க வந்து இருந்துக்கோங்க. ஸோ அதுல என்ன பண்ணுவேன், ஷெட்யூல்ஸ் எல்லாமே வந்து போடுவேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பக்காவா நீங்க வந்து படிச்சுக்கலாம். இதே மாதிரி தமிழ்நாடு ஜியோகிராஃபியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணவே வந்து மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாடு ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் ஜியோகிராஃபி மாதிரி தமிழ்நாடு ஜியோகிராஃபியும் ஒரு வெயிட்டா உள்ள ஒரு சப்ஜெக்ட். தென் வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து படிச்சுக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எக்ஸாம் பேட்டர்னே வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு ஜியோகிராஃபியும் இந்தியன் ஜியோகிராஃபியும் எப்படி எளிமையான முறையில நீங்க வந்து அணுகிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஸ்கூல் புக்கு எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸ்கூல் புக்கு கம்பைல் கொடுத்தேன் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிக்கோங்க. சப்போஸ் இப்போ டவுன்லோட் பண்ண முடியலன்னா அப்புறமா என்ன பண்ணிக்கோங்க, இன்டர்நெட் வந்து காலையிலே வந்து பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு இன்டர்நெட் வந்து ஸ்பீடா இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். கொஞ்சம் எம்பி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எம்பி சைஸ் அதிகமா இருந்தா தான் உங்களுக்கு வந்து இதா இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்களா?
நான் அந்த ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ணிட்டவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க வைப்போம். பண்ணலன்னா நான் திரும்ப அனுப்புறேன். எல்லாம் பண்ணியாச்சா? ஸ்கூல் புக்கு ஓகே. திரும்பவும் சொல்லக்கூடியது, புத்தகங்களை தேடி 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 அலையாதீங்க. இதை மட்டும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணி வந்து படிங்க. ஏற்கனவே நான் பயிற்சி பட்டறையில பல முறை எதை படிக்கணும், எதை இக்னோர் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாச்சு. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி உங்க பல மணி நேரத்தை வீணடிக்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ இன்னைக்கு ஜாகிரபி தலைப்பை எப்படி வந்து பக்காவா வந்து படிக்கிறது, உள்ளுக்குள்ள எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். இது கூடவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு ஜாகிரபி, இந்தியன் ஜாகிரபி மாதிரி தமிழ்நாடு ஜாகிரபியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்க வந்து படிக்கணும். தமிழ்நாடு ஜாகிரபியும் நீங்க வந்து படிக்கணும். பிளஸ் வந்து இது கூட என்வாயர்மெண்ட் சப்ஜெக்டும் வந்து படிக்கணும். சில வாட்டி என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஜாகிரபி தலைப்பை பொறுத்தவரையில நம்ம எப்படி அணுகணும்னு வந்து பாருங்க. இந்த ஜாகிரபி தலைப்புல ஒரு 31 தலைப்புகள் வந்து இருக்கு. இந்த 31 தலைப்புகள்ல ஓகே. ஸோ இந்த 31 தலைப்பு வந்து இருக்கு. இதை ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிவரு, லேக்கு, ரிசோர்ஸ். இது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதை ஒரு ஜோடியா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ரிசோர்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ரிவரு, லேக்கு, ரிசோர்ஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது, டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, போர்ட்டு, வாட்டர்வே, நேஷனல் ஹைவே, ஏர்போர்ட், இதெல்லாம் ஒரு ஜோடியா வந்து படிச்சுக்கோங்க. 2வது டைப் ஆஃப் டாபிக்ஸ். அடுத்து பாப்புலேஷனையும் ட்ரைபல் பீப்புளையும், பாப்புலேஷனையும் ட்ரைபல் பீப்புளையும் வந்து படிக்கணும். பாப்புலேஷனையும் ட்ரைபல் பீப்புள், இவ்வளவுதான். ஓகே, இது 3 ஜோடியா ஜாகிரபியா வந்து உடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல படிச்சுக்கோங்க. லைக் வந்து சைக்ளோன்ஸ், ஓகே, பல்கனோஸ், ராக்கு, டெசர்ட், எர்த் குவைக், சாயில், மவுண்டைன், பீக், லேண்ட்ஃபார்ம். இப்போ மவுண்டெயின்ல பீக் இருக்கும். அந்த பீக் ரிலேட்டடா, மவுண்டெயினோட லேண்ட்ஃபார்ம் ரிலேட்டடா, பாஸ், ஹில்ஸ், இது எல்லாம் ஒரு டாபிக். ரைட்டா? அதாவது மலைகள், அதுல இருக்கக்கூடிய சிகரங்கள், நில வடிவம், கணவாய்கள், குன்றுகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டாபிக்கா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த டாபிக் லைக் வந்து புயல்கள், எரிமலைகள், பாறைகள், நிலநடுக்கம், ஓகே, பாலைவனங்கள். ஸோ மண் வந்து நீங்க எக்கனாமிலையும் படிப்பீங்க, அக்ரிகல்ச்சர் கீழே இதுல வந்து படிச்சுக்கோங்க. இத ஒரு டாபிக்கா வந்து படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்படி சிம்பிளா நீங்க வந்து படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, இங்க இதுல நீங்க வந்து படிக்க வேண்டியது அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் வளிமண்டலம், அதுல இருக்கக்கூடிய லேயர்ஸ் படிக்கணும். இதே மாதிரி வேர்ல்டு கிளைமேட், இந்தியன் கிளைமேட். வேர்ல்டு கிளைமேட்டை லைட்டா படிச்சுக்கோங்க, இந்தியன் கிளைமேட்டை டீப்பா படிக்கணும். அது கூடவே ஜெட் ஸ்ட்ரீம், ஸ்னோ, விண்டு ரிலேட்டடா வந்து படிக்கிறீங்க. ப்ரெஷர் ஃபெல்ட், ஹியூமிடிட்டி ரிலேட்டடா வந்து படிக்கிறீங்க. இது எல்லாமே கிளைமேட் ஓரியன்டா வந்து படிக்கிறீங்க. 2வது லெவல். ரைட்டா? ஸோ அடுத்த லெவல் வந்து பாருங்க. அடுத்து பேரண்டம், சூரிய குடும்பம், பூமி ரிலேட்டடா ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து படிச்சுக்கோங்க. இப்படி என்ன பண்ணிக்கோங்க, ஜாகிரபிய தனித்தனியா என்ன பண்ணிக்கோங்க, உடைச்சி நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். இதே பேட்டர்ன்ல எப்படி இந்தியன் ஜாகிரபி வந்து படிக்கிறீங்களோ, இதே பேட்டர்ன்ல தான் என்ன படிக்கணும், தமிழ்நாடு ஜாகிரபியும் வந்து படிக்கணும். இந்தியன் ஜாகிரபி, தமிழ்நாடு ஜாகிரபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் வந்து கிடையாது. ரெண்டுமே இந்திய லெவல்ல படிக்கிறத தமிழ்நாட்டு லெவல்ல படிப்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதே மாதிரி என்ன பண்ணணும், தமிழ்நாடு ரிலேட்டடான ஜாகிரபி ரிலேட்டடா வந்து படிக்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது தமிழ்நாடு ஜாகிரபி ரிலேட்டடான சிலபஸ். எப்படி வேர்ல்டு கிளைமேட், இந்தியன் கிளைமேட் வந்து படிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாடு கிளைமேட் படிக்கிறீங்க. அங்க சாயில் படிச்ச மாதிரி இங்க அக்ரிகல்ச்சர் என்னென்ன டைப்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க. டிசாஸ்டர், என்வாயர்மெண்ட் கீழே நம்ம டிசாஸ்டர் வந்து படிப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்ல என்ன பண்ணிக்கோங்க, டிசாஸ்டர் டாபிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்ல இது கூட இன்னொரு டாபிக் சேர்த்துலாம், ரிவரை பத்தியும் வந்து படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு லெவல்ல ரிவரையும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு ரிலேட்டடா வாட்டர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் ரெகுலரா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. வாட்டர் ரிலேட்டடாகவும் என்ன பண்ணணும், நீங்க வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
அங்க டிரான்ஸ்போர்ட் படிக்கிற மாதிரி இங்கேயும் டிரான்ஸ்போர்ட், அங்க ட்ரைபல் பீப்புள் படிக்கிற மாதிரி இங்கேயும் ட்ரைபல் பீப்புள். என்வாயர்மெண்ட்ல எனர்ஜி படிப்போம், அதே மாதிரி இங்கேயும் எனர்ஜி சேர்ந்து படிச்சுக்கோங்க. அங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து படிப்போம், அதே மாதிரி இங்கேயும் நேச்சுரல் ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதான் யூனிட் நம்பர் 9க்குள்ள சிலபஸ். யூனிட் நம்பர் 9ங்கிறது ஒன்றும் கிடையாது, தமிழ்நாடு ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபி, அதுதான் வந்து யூனிட் நம்பர் 9 வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஒரே ஒரு செகண்ட், ஸ்பீக்கர் சவுண்ட். ஓகே, இது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னை நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு நேராக நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ ஜியாகிரபிங்கிறது இவ்வளவுதான். நீங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அப்படி இப்படி அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிடலாம், இந்த பேட்டர்னை நீங்க வந்து கவர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெண்டா டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டா ஒரு 2 எக்ஸாம்ஸ் வந்து கேள்வி வந்து கேட்டுருக்காங்க. அதுல ஜியாகிரபியில என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த பாருங்க. அதுபடி நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளேயும் நீங்க வந்து போயிடலாம். நீங்க படிக்க வேண்டியது திரும்பவும் சொல்லக்கூடியது ரொம்ப கம்மியா படிச்சீங்கன்னா போதும். கரெக்டா நீங்க வந்து படிச்சீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4ல ஈஸியா இது பண்ணிடலாம். நீங்க நிறைய டெலிகிராம், யூடியூப் அது இதுமா வந்து பாக்குறதுனால உங்களே வந்து குழப்பி விட்டுருவாங்க. இந்த எக்ஸாம் பேட்டர்னே ரொம்ப டஃப், நம்ம வந்து படிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டாபிக் சொல்லிட்டேன், சப் டாபிக் சொல்லிட்டேன். இதுல கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ ரீசெண்டா அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு, அதுல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன டாபிக்ஸ்ல கேட்டிருக்காங்க, இப்போ ஆட்சியர் கல்வி டாபிக்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதுல என்ன டாபிக்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ண போறீங்க. ரைட்டா, ரெடியா? ஸோ இப்போ என்ன டாபிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. மாசான் கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் சொல்லுங்க பார்ப்போம். மாசப் கான் கப்பல் கட்டும் தளம். கொஞ்சம் ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க, நமக்கு இன்வால்வோட பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ கப்பல் கட்டக்கூடிய தளம். ஸோ இந்த விசாகப்பட்டினம் போட்டு, கொல்கத்தா போட்டு, கொச்சி போட்டு, மும்பை போட்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போர்ட். ரைட்டா, இம்பார்ட்டன்ட் துறைமுகங்கள். இந்த டாபிக்கை ஒரு 2 நிமிஷத்துல நீங்க வந்து முடிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல நீங்க வந்து முடிச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தது என்னது, ஓகே. ஸோ இப்போ பார்த்தது இம்பார்ட்டன்ட் போர்ட். நீங்க ஒன்றும் இல்லை, போர்ட் அப்படின்னு வந்து போட்டு மேப் வந்து கொடுங்க. ஓகே, போர்ட் மேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் ரிலேட்டடான மேப் வந்து வரும் உங்களுக்கு. நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் பாருங்க போதும். ரைட்டா, ஸோ இதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ பாருங்க, போர்ட் ரிலேட்டடான மேப் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதான் போர்ட் ரிலேட்டடான மேப். ஸோ இதை நம்ம வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற பாருங்க. ரொம்ப ஷார்ட்டா நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய போர்ட்டு தீனதயாள் போர்ட்டு, மும்பை போர்ட்டு, ஜவஹர்லால் நேரு போர்ட்டு. ஸோ இது குஜராத்தில் இருக்கு, தீனதயாள் போர்ட்டு குஜராத்தில் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவோட இது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற நேம்ல இருந்துச்சு, இப்போ தீனதயாள் போர்ட்டுன்னு வந்து மாத்திட்டாங்க, ரீநேம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஹாண்ட்லா போர்ட் அப்படிங்கக்கூடிய இருந்த ஒண்ண சண்டை போட்டுறாங்க. ஓகே, இங்க வந்து பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தீனதயாள் போர்ட் அப்படிங்கக்கூடியது முன்னாடி ஹாண்ட்லா போர்ட் இருந்துச்சு, அதை தீனதயாள் போர்ட்னு மாத்திட்டாங்க. இது குஜராத். அடுத்து மும்பை, மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்கன்னா மும்பை போர்ட்டு, ஜவஹர்லால் நேரு போர்ட், 2 போர்ட் இருக்கு. அடுத்து கோவாவில் மர்மகோவா போர்ட், இது வெஸ்ட் சைட்ல மர்மகோவா போர்ட்டு. அடுத்து கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா நியூ மங்களூர் போர்ட்டு. அடுத்து கேரளாவில் கொச்சி போர்ட். இது வெஸ்ட் சைடு, அரபிக் சி இருக்கக்கூடிய சைடு. ஈஸ்ட் சைடு பே ஆஃப் பெங்கால் வந்திருக்கு. இங்க வாவு சிதம்பரனார், தமிழ்நாடு வரலாறுல வாவு சிதம்பரனார் சார்ந்த தகவல் வந்து படிப்பீங்க. வாவு சிதம்பரம் போர்ட்டு அண்ட் சென்னை போர்ட். அது பக்கத்துல எண்ணூர் போர்ட்டு இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் பிரைவேட் போர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணூர் போர்ட். அதுக்கடுத்து ஆந்திராவில் இருக்கக்கூடியது
என்னது விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் போட்டு, அடுத்து இங்க ஒடிசாவில் இருக்கக்கூடியது பார்தீப் போட்டு, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா போட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெஸ்ட் சைடும் ஈஸ்ட் சைடும் போர்ட் வந்து இருக்கு. இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஸோ இந்த கொஷின்ஸ்ல உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க, மாசட்கான் கப்பல் கட்டும் தனம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாலையும் சரி இந்த லொகேஷனும் சரி உங்களுக்கு கப்பல் கட்டக்கூடிய தளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கேட்பாங்க. அப்போ போர்ட் துறைமுகம் தலைப்பு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது இல்ல? ஸ்கிரீன் தெரியலங்கிறீங்க. ஸ்கிரீன் எல்லாரும் தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் தெரியலங்கிறீங்க? முன்னாடி தெரிஞ்சுதா? போட்டு காமிச்சதெல்லாம் தெரிஞ்சுதா? முன்னாடி தெரிஞ்சதா தெரியலையா? என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ அப்போ நீங்க இந்த போர்ட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இங்க கவனிங்க, வெஸ்ட் பகுதியில இருக்கக்கூடிய போர்ட், வெஸ்ட் பகுதியில இருக்கக்கூடியது ஸோ குஜராத்ல தீனதயாள் போர்ட்டு, அடுத்து மும்பை போர்ட்டு, ஜவஹர்லால் நேரு போர்ட். இந்தியாவில் அதிகமா போக்குவரத்து நடக்கக்கூடியது இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் கீழே கோவாவில் மர்மகோவா போட்டு, அதுக்கு கீழே நியூ மங்களூர் போட்டு, ஸோ அதுக்கு கீழே கொச்சின் போட்டு. ஸோ இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரம் போட்டு, ஓகே, அதுக்கு மேல சென்னை போட்டு, காமராஜர் போட்டு. ஸோ இங்க அரபிக் சி வந்திருக்கு, இங்க பே ஆஃப் பெங்கால் வந்திருக்கு. ஸோ இந்தியாவோட முதல் பிரைவேட் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா காமராஜ் போட்டு, அதுக்கு மேல விசாகப்பட்டினம் போட்டு, அதுக்கு மேல பார்தீப் போட்டு, அதுக்கு மேல வெஸ்ட் பெங்கால் போட்டு. வெஸ்ட் பெங்கால் போட்டு கொல்கத்தாவில் இருக்கு, ஒடிசாவில் பார்தீப் போர்ட் வந்து இருக்கு. இந்த போர்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த போர்ட் சார்ந்தது. இப்போ நீ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கேட்கப்பட்ட கொஸ்டின் மாசக்கான் கப்பல் கட்டுதலா எங்க இருக்கு? மும்பை. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, போமுடியா கணவாய் எங்க இருக்கு? இப்போ நான் வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கொடுத்துட்டேன், என்னென்ன டாபிக்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து நம்பணும், ஏன்னா டிஎன்பிசி பல கொஸ்டின் பேப்பரை ரிசர்ச் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்க டாபிக்ஸ்ல உங்களுக்கு மெயினா என்ன கொடுத்தேன், இது கொடுத்துருந்தேன், பாஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதே வேர்ட்ஸ்ல இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ போர்ட் வந்து கொடுத்துருந்தேன், அதே பேட்டர்ன்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நான் என்ன போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கனோ அதுல இருந்து 100% கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அதனால அந்த போர்ஷனை நீங்க வந்து படிக்கணும். அடுத்து போமிடியா கணவாய் மாநிலம் எங்க இருக்கு, எந்தெந்த கணவாய் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்ப இம்பார்ட்டன்ட் பாஸ் மேப். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாஸ் ரிலேட்டடா மேப். நான் உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் வந்து மேப் தான், ஜாகிரபியை பொறுத்தவரையில மேப் தான். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அதுல இருந்தா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் ரெகுலரா வந்து கேட்பாங்க. இதை மட்டும் பாருங்க. ஒரே விஷயம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாஸோட மேப்பு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாசஸ் ரிலேட்டடான மேப். நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மேப்பை நீங்க வந்து பாத்துக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மேப்பு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உண்டு. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கணவாய்கள் இந்த ஓவரால் இதுல வந்து பாத்தீங்கன்னா கணவாய்கள். இப்போ மேப்ல அகைன் நீங்க வந்து பாருங்க, டிகாங் பாஸ் இங்க ஃபேமஸ். ஒரே ஒரு வெயிட் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணுங்க, வரேன். தேவையில்லாம லிங்க் ஷேர் பண்றது, மெட்டீரியல் ஷேர் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கிளாஸ்ல ஒரு நாளும் அட்டன் பண்ண முடியாது. எல்காட் ஃபேக் நேம்ல உள்ள வர்றது, ஏதாவது இன்ஸ்டியூட்காரனோட லிங்க் ஏதாவது ஷேர் பண்றது,
ஓகே, ஸோ இந்த மாதிரி பாஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த மேப் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நதுலா பாஸ். நதுலா பாஸ் எங்க இருக்கு? சிக்கிம்ல இருக்கு. ஓகே, நதுலா பாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பும்டிலா, பும்டிலா, திகாங், பும்டிலா, திகாங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாசஸ் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல உத்தரகாண்ட்ல ஒரு சில பாசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த பாசஸையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மேப்பை ஒரு மேப்பை வந்து பாத்தீங்கன்னா போதும். இப்போ தமிழ்நாட்டில் பாலக்காடு, பாலக்காடு கணவாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ மேப் ஓரியன்டா என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மேப்பை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதுமானது. இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாவும் மேப் ஓரியன்டா வந்து கேட்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கில் அங்கங்கே வந்திருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு இம்பார்ட்டன்ட் பாசஸ் ரிலேட்டடா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஜஸ்ட் மேப்பை வந்து பாத்தீங்கன்னாலே போதும். ஜாகிரபியை பொறுத்தவரையில மேப்பை வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மேப்பை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிங்க. ஈஸியா அந்த போர்ஷனை நீங்க வந்து கவர் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த பேட்டர்னை பொறுத்தவரையில இதுதான். ஸோ எக்ஸாமுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் வந்திருக்கு. அது மேப் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருவேன். அதை மட்டும் என்ன பண்ணணும், நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து படிக்கணும். படிச்சீங்கன்னா போதும். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பாசஸ் வந்து பாருங்க, என்னென்ன இதெல்லாம் வந்திருக்குன்னு. திகாங் பாஸ், ஓகே, இந்த மாதிரி பாசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ ஜோசிலா பாஸ், ஜோசிலா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்திருக்கு. ஓகே, லிபு, லிபுலா பாஸ் உத்தரகாண்ட்ல, லிபுலா பிளாஸ். அதே மாதிரி சிப்கிலா, சிப்கிலா பாஸ், ரோக்டாங் பாஸ் உத்தரகாண்ட்ல இருக்கு, ரோக்டாங் பாஸ். இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசஸ், ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து மெயினா தெரிஞ்சுக்கொள்ளணும். இது ஓரியன்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏல கேட்டிருந்தாங்க, போர்ட்ல கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாஸ். அப்போ ஜாகிரபி தலைப்பை பொறுத்தவரையில உங்களுக்கு ரொம்ப கம்மியா படிச்சுன்னா போதும். மேப்பை அதிகமா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த போர்ஷனை நீங்க வந்து கவர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது, ஸோ அடுத்த தலைப்பு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஏதாவது டவுட்னா மட்டும் நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸ்கிரீன் என்ன தெரியணுமோ அதை மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன், ரைட்டா? உங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். ஸ்கிரீன் ஹாப்பா தெரியுது, ஃபுல்லா தெரியுது, ஃபுல்லா தெரியல, தெரியுதா, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது தெரியுதா, அதை மட்டும் வந்து பாருங்க, ரைட்டா? ஸோ உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டா வேணும்னா யூடியூப்ல அப்புறம் அப்லோட் பண்ணுவேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் போட்டு, அதாவது நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேட்டை வந்து இது பண்ணி வச்சா நீங்க தொடர்ந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணவாய் சார்ந்தது வந்து பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். எந்த அருவி பாம்பார் ஆற்றில் இருந்து உருவாகி வருகிறது? இது என்ன டாபிக் சொல்லுங்க பார்ப்போம், எது கீழே வரக்கூடியது? இது என்ன டாபிக்? வெரி குட். ரிவருக்கு கீழே இம்பார்ட்டன்ட் ஃபால்ஸ் வந்து பார்ப்போம். அந்த பட்டியல் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ எந்தெந்த ரிவர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு. அடுத்தது வந்து பாருங்க, வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரத்திலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து குறையும்? இப்போ நான் ஏற்கனவே ஜாகிரபியோட பேஸ் நான் வந்து சொல்லி கொடுக்கும்போது மவுண்டெயின்ல நீங்க கீழே இருந்து மேல போக போக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ஒவ்வொரு 1000, அதாவது 1 கிலோமீட்டருக்கும் என்ன ஆகும், டெம்பரேச்சர் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் மேல போக போக. ஸோ இது எந்த டாபிக் கீழே வந்து வரும்? இப்போ அடுத்த கொஸ்டின் எது கீழே வரும்? அட்மாஸ்பியர். வெரி குட். அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் டாபிக்ல நீங்க வந்து எடுத்துடலாம். அடுத்தது வந்து பாருங்க தமிழ்நாடு.
தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவு காடுகளை கொண்டுள்ள மாவட்டம். இது இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் என்வாரன்மெண்ட் கீழ பிளஸ் வந்து ஃபாரஸ்ட் கீழ கேக்குறாங்க. லாஸ்ட் இயரும் பெர்சன்டேஜ் வைஸ் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, வெட்லேண்ட். எத்தனை வெட்லேண்ட் வந்து இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்கள்? இது தமிழ்நாட்டில் உள்ள ஈரநிலங்கள்லாம் கிடையாது, தப்பான கொஸ்டின் நினைக்கிறேன், செக் பண்றேன். அப்போ இம்பார்ட்டன்ட் ஈரநிலங்களை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. பின்னலாடை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பகுதி. தமிழ்நாட்டு லெவல்ல இது என்ன டாபிக் சொல்லுங்க வைப்போம். தமிழ்நாட்டு லெவல்ல இது தமிழ்நாட்டு லெவல்ல இண்டஸ்ட்ரி. வெரி குட். அடுத்தது வந்து பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் போயிடுவோம். ஸோ அடுத்தது இங்க வந்து பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி வந்து பார்க்கலாம். கொஷின் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். கொஷின் பேட்டர்ன் ஒன்று இருக்கு, நம்ம படிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குன்னா அது ரொம்ப நெகட்டிவ் ஆயிரும். இங்க பாருங்க. ஸோ NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான சிலையாகும், சாரி நெடுஞ்சாலையாகும். ஓசியிலிருந்து எங்க வரைக்கும் செல்லுது? NH44 வந்து கேட்டிருக்காங்க. இது எது கீழே வந்து வரும்? இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஹைவேஸ். இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடிப்பு உதடுகள் காணப்படுகின்றன? மனித இனத்துல தடிப்பு உதடு எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ட்ரைபல்ஸ் ஓரியன்டா, ரைட்டா? இது வந்து 12th புக்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து சோர்ஸ்ல இருந்து எது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தலைப்பு? ரிவர். அடுத்து பிலாஸ்பூர் ரயில்வே மண்டலம் எங்க இருக்கு? பிலாஸ்பூர். பிலாஸ்பூர் என்னது? ரயில்வே. வெரி குட். நேஷனல் வாட்டர்வே இது எந்த தலைப்பு? நீர் போக்குவரத்து பகுதி செழிப்பாக காணப்படாத மாநிலம். இது எதுல வரும்? வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வெரி குட். அடுத்து இந்திய பிரதமர் மந்திரி மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து நேஷனல் ரிவரா வந்து அறிவிச்சாங்க? November 4, 2008 அப்படிங்கக்கூடியது. எது? ரிவர். அப்போ நான் சொன்ன மாதிரி ரிவர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, மையர்ஸ் 1998 படி கிழக்கு இமாலயா பல்லுயிர் பெருக்கத்தில் முக்கிய ஹாட்ஸ்பாட். இது வந்து என்வாரன்மெண்ட் கீழே. என்வாரன்மெண்ட் நான் செப்பரேட்டா சொல்லித்தரேன். அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி குரூப் 4ல மேக்சிமம் கொஸ்டின்ஸ் எதுல இருக்கு? ரிவர்ஸு, ரிசோர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரைபல் பீப்புள், ஏதாவது ஒரு கொஸ்டின் கிளைமேட்டு. அப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அந்த பேட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுடைய பக்கா பிளான் படி டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா எளிமையான முறையில் தேர்ச்சி பெறலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுபடி படிங்க. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆச்சரிய கல்வியில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து விரைவாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வரக்கூடிய வெனஸ்டே எல்லாருக்கும் காமனான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ நல்லா வந்து பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து படிங்க. வரக்கூடிய குரூப் 4ல் எல்லோரும் சிறப்பான முறையில் படித்து தேர்ச்சி பெறுங்க. மீண்டும் நாளைக்கு 5:30 6 o'clock குரூப்பில் வந்து போடுறேன். அல்ட்டி 5 o'clock போடுறேன். நைட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நான் எத்தனை மணிக்கு மார்னிங் கிளாஸ்ன்னு போடுறேன். மார்னிங் கிளாஸு கண்டிப்பாக வந்து உண்டு. மேக்ஸ் கிளாஸு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுபடி நம்ம ஜாகிரஃபியை
வளவளன்னு இழுத்துட்டு இருக்க வேண்டாம். சீக்கிரமா எல்லா போர்ஷனையும் வந்து முடிச்சுட்டு அடுத்த ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா நீங்க இந்த எக்ஸாம கிராக் பண்ணிக்கலாம். சொல்றத மட்டும் கரெக்ட்டா வந்து படிங்க. இதோட முடிச்சுக்கோங்க. தேங்க் யூ. எதுவும் டவுட்னா நீங்க இதான் நம்பர், ஆட்சியர் கல்வி நம்பரு. இத எல்லார் மொபைல்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தர் மொபைல்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவுட்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். ரைட்டா? நன்றி. வணக்கம். இதோட முடிச்சுக்கோங்க. டவுட் கேட்டா கால் பண்ணுங்க. கரெக்ட்டா ரிப்ளை பண்ணுங்க. டவுட் WhatsAppல தான் கேட்க சொன்னோம். நீங்க கால் பண்ணா உடனே எடுக்கணும். இது என்ன ஒரு அடிமையா நான் என்ன? ஆ? அது என்ன ஒரு அதிகாரத்தோட சொல்றீங்க ராஜகுரு? இருக்கீங்களா? டவுட் நான் WhatsAppல கேட்க சொல்லியிருக்கேன். நீங்க கால் பண்ணா உடனே நான் வண்டி ஓட்டுவேன். எனக்கு என்ன வேலை இல்லையா? ஆ? சில பேருக்கு இப்படி நம்ம வந்து சொன்ன உடனே கால் பண்ணிரணும். சொன்ன உடனே எல்லாரும் மனுஷங்க தானே. சோறு கூட திங்காம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சப்போர்ட் பண்றேன்னா, ஓகே. புடிச்சிட்டு மேல வாங்க. நீங்க கால் பண்ணா எடுக்கணும். உடனே எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிரணும். ராஜகுரு இருக்கிறீங்களா லைன்ல? சில பேரோட மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு. எனக்கு வந்து எப்படி இவங்கலாம் வந்து ஆபீசர் ஆகி 4 பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ராப்பகலா வந்து கிளாஸ் எடுத்து, லஞ்சம் இல்லாம, ஊழல் இல்லாம, நேர்மையா இருக்கணும்னு வந்து பண்றோம். சிலருடைய ஆட்டிட்யூடே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இது எங்க போய் வந்து முடியும்? என்ன ஆகும்னு வந்து தெரியல. பாப்போம்.